இஸ்ரவேலர்கள எதுனா செய்யணும்னு நினைச்ச மோபாபியர்கள் அவ்வளவு பெரிய ஜனத்திரள எதிர்க்க தங்களுக்கு பலம் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு 4000 தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவங்கள சபிக்கும்படி சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சாங்க. இவ்வளவுக்கும் மோபாபுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யறது இஸ்ரவேலர்களுடைய நோக்கமே இல்ல. கர்த்தரும் மோபாபியர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு இஸ்ரவேலருக்கு கட்டளையே கொடுத்திருந்தார். வாசிச்சு பார்க்கலாம், உபாகமம் 2:9. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோபாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் ஒன்றும் நான் உனக்கு சுதந்திரமாய் கொடேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் என்னதான் இப்படி சொன்னாலும் மோபாபியருக்கு இஸ்ரவேல ஏதாவது செய்யணும்னு நினைச்சுதான் சபிக்கிற முறைய கையில எடுத்தாங்க. ஆனா அது கை கூடல. அதனால அவங்க வேற ஒரு வழியை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் பாவம் செய்ய வச்சு வழி விலக பண்ணாங்க. அம்மோனியர்களை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அவங்கள பத்தி நாம இதுக்கு முன்னாடி யார் இந்த அம்மோன் அப்படின்னு சொல்லி வீடியோவை போட்டிருக்கோம். அதை பார்க்க